நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கஜூர் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். கிறிஸ்மஸாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல 1/4 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கப் ரவை, Desiccated coconut இல்லை அப்படின்னா நார்மல் கோகோனட் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர், வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பவுடர் சுகர் போட்டுக்கலாம். சுகர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் சுகர் கூட நீங்கள் போடலாம். ஆனால் 1/4 கப் சுகர் அப்படிங்கிறது 1 கப்புக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் இல்லைனா தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஓரளவுக்கு டைட்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா செமி சாஃப்ட்டை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசையணும். ஒரே அடியாக எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அப்போது எக்ஸ்ட்ரா மைதா போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு பிசையணும். அதே சமயம் ஓவராக க்ளூட்டனும் டெவலப் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றி நம்ம டோ மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு அந்த மாவு தெரியும் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் மூடி. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மாவு பிசைஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது குக்கி டோ மாதிரி வரணும். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா ராகி போட்டுக்கலாம். இப்போ மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல திக்கான ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது டைமண்ட் கட்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி கிராக்கெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது வந்து ரெஸ்ட்டுக்கு டைம் அப்படின்னா 20 மினிட்ஸ், தேய்க்கிற டைம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம தேய்ச்சிடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை விடவே உங்களுக்கு திக்காக இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது பேக்கிங் சோடா, அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நான் வீடியோக்காக காட்டியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது நீங்கள் அப்படியே டைமண்ட் கட்ஸாக கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக நம்ம கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கணும். மாவு சொதன்னு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள் நமக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இம்மீடியட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இந்த கஜூர் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே 2 மடங்கு பெருசாகும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விரிஞ்சு வரும் ஆயிலில் போட்டோன்னே. ஆயிலோட சூடு ரொம்ப முக்கியம். எப்போவுமே சூடான எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், சூடாக இருக்கணும். ஆனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், சுகர் போட்டிருக்கிறதுனால. முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் கரண்டியில் உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். கிட்டத்தட்ட 6 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். 6 to 7 மினிட்ஸு இது ஃப்ரை ஆக எடுத்துக்கும் டைம். இதே கோதுமை மாவில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே ப்ரௌன் ஆகிடும்.
அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கோதுமை மாவு போட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதே மாதிரி தான் லோ மீடியமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே சமயம் வெல்லம் அப்படிங்கும்போது நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி அதுக்கப்புறம் ஊற்றலாம். 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் வெல்லம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி நம்ம இது மாதிரியே பண்ணலாம். கருப்பட்டியும் இதே மெத்தட் தான். ப்ரௌன் சுகர் மட்டும் என்னென்னா இந்த சுகர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு அப்படியே போட்டு பண்ணலாம். ஒரு சில இடத்துல அரைக்காமையும் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக சுகர் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே போட்டும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெனல் நான் போட்டிருக்கேன், அதாவது சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பிடிக்காதவங்க சோம்பு ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ட்ரெடிஷ்னலாக சோம்பு போட்டு பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனால் நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் பிடிக்கிறவங்க நெய் கொஞ்சம் சன்ஃப்ளவர் பாதி ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டைரெக்டாக எடுத்து போட வேணாம். ஒரு 2 டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இந்த ஸ்வீட்டுமே ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனால் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாதனால 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட்றது நல்லது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயே 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான். southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.